திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டில் மக்களை அவமதிக்கும் விதமாக பேசிய திமுக கவுன்சிலரை கண்டித்து சாக்கடை கால்வாயில் இறங்கி சாக்கடை கழிவுகளை வாரி எறிந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பொதுமக்களிடம் எமது செய்தியாளர் ஜெரி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அருள்ஜோதி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இப்பகுதியில் சாலை வசதி இல்லை என்றும் சாக்கடை கழிவுகளை 2 மாதங்களுக்கு மேலாக அள்ளப்படாததை கண்டித்தும் இப்பகுதி பொதுமக்கள் வார்டு கவுன்சிலர் தாமோதரனிடம் முறையிட்ட போது தேவைப்பட்டால் இப்பகுதியில் குடியிருக்குமாறும் இல்லை என்றால் வீட்டை காலி செய்து சொல்லுமாறு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தற்போது சாக்கடையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கார்மேகம் என்பவரிடம் நான் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனத்தில் இருக்க ஆர்மேங்க. 22வது வார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த ரோடு இப்படிதான் இருக்குதுங்க. இந்த மூணாவது வீதியில ரோடு வசதி எதுவுமே இல்லை. 2வது சாக்கடைகளை எதுவுமே ஆள்றதில்ல. அந்த உரிய டிஎம்கே கவுன்சிலர் தாமோதரன் அவர்கிட்ட போய் சொன்னா, பொதுமக்கள் சொன்னா நீங்க வீட்டை வித்துட்டு போயிருங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து இதே பேச்சு தான் நடந்துட்டு இருக்குதுங்க. அவர்கிட்ட ஏதாவது பொதுமக்கள் சொன்னா காது கொடுத்து கேட்கறதே இல்லை. ரொம்ப தரைக்குறைவான அந்த மக்களை பேசுறது. அதனால இவர் மட்டும் இல்ல, அதிமுக கவுன்சிலர் எந்த கவுன்சிலருக்கு வந்தாலும் இதே நிலைமை தான். இது சம்பந்தமாக மக்கள் பாதுகாப்பு அமைப்பு இன்னைக்கு மாபெரும் முந்தானத்து ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. அதுலயும் அவர் தரைக்குறைவா பேசினதுனால தான் இன்னைக்கு மாபெரும் ஒரு போராட்டத்தை நாங்க கையில் எடுத்திருக்கிறோம். இனிமேலும் இந்த ரோடு வசதி சாக்கடை வசதி இந்த பொதுமக்கள் வரலைனால் அவருடைய வீட்டு முன்னாடி சாக்கடைகள் அனைத்தையும் அள்ளி அவர்கள் வீட்டு முன்னாடி கொட்டுவோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு மாபெரும் ஒரு பொதுமக்களை திரட்டி மக்கள் பாதுகாப்பு அமைப்பு சார்பாக இந்த நிலைமையை நாங்கள் செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வார காலத்திற்குள் இப்பகுதியில் உள்ள சாக்கடை கழிவுகளை அகற்றாவிட்டால் இங்குள்ள சாக்கடை கழிவுகளை கவுன்சிலர் தாமோதரன் வீட்டின் முன்பு கொட்டி போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ஜெரி.